சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கிறது. அதாவது சாதாரண பாபா என்கின்ற பெயர் சாயி பாபா என்று ஆனது எப்படி? சாதாரணமான ஒரு பாபா என்று அழைக்கப்பட்ட நம்முடைய சாய் பாபாவாக எப்படி மாறினார்? அந்த பெயர் எப்படி வந்தது என்று நாம் சிந்திக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. பாபா என்கின்ற பெயர் எப்படி வந்தது? சீரடி சாய்பாபாவிடம் எத்தனையோ பக்தர்கள் நெருக்கமாக இருந்தார்கள், மிக நெருக்கமாக இருந்தார்கள். ஆனாலும் கூட பாபாவிடத்திலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்த ஒரே பக்தர் மகள் சபாதி. இந்த மகள் சபாதி, சாய் பாபா, மகள் சபாதி இவர்களின் இருவரது வாழ்க்கையும் இரண்டர கலந்து இருந்தது. இன்று உலகத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சீரடி சாய் பாபாவின் அதிசயத்தை உணர்ந்து அவரை பூஜை செய்து வருகிறார்கள், அவரையே வழிபாடு செய்து வருகிறார்கள் என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் இந்த மகள் சபாதி. மகள் சபாதி சீரடிக்கு வந்த இளம் துறவியை பாபா என்கின்ற பெயரை சாயி பாபா என்று மாற்றிய பெருமை மனிதரான இந்த மகள் சபாதிக்கே சேரும். மேலும் சாயி பாபா என்கின்ற மந்திர சொல்லில் பக்தர்கள் மயங்கி கிடப்பதற்கான காரணமும் இவரேதான். சீரடியில் சாய்பாபாவை 40 வருடங்கள் பூஜித்து ஆராதித்து வழிபட்ட சிறப்பும் இந்த மகள் சபாதிக்கே உண்டு. சாய்பாபாவுக்கு அவர் வெறும் பக்தனாக மட்டும் இல்லாமல் வேலைக்காரனாகவும் அவரது காலை பிடித்து விடுகின்ற கருணைமிக்க தொண்டராகவும் மிகப்பெரிய பக்தராகவும் இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரை அழகுபடுத்தி அவரது மேனியை துடைத்து அவருக்கு தேவையான எல்லா உபகாரங்களையும் செய்து கொடுத்து, இவ்வளவு நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவரையே தொண்டு செய்து அவருடனே இருந்து வாழ்ந்து கடைசி வரை இருந்தவர் மகள் சபாதி. வசதி வாய்ப்பு கிடையாது. இந்த மகள் சபாதிக்கு வசதி என்பதே இல்லை. பரம ஏழை, ஆனால் நல்ல மனிதர், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர். சீரடியில் உள்ள கண்டோபோ கோயில் அவரது குலதெய்வமாகும். இந்த கோவிலிலே குடிகொண்டிருக்கும் மூலவர் சிவனின் பெயர் மகள் சபாதி. இவருடைய பெற்றோர்கள் அந்த பெயரையே இவருக்கு வைத்திருந்தார்கள். அந்த கோவிலின் பூசாரியாகவும் அவரே இருந்தார். பொற்கொல்லர் இனத்தை சேர்ந்த மகள் சபாதிக்கு குடும்ப தொழில் ஏற்றதாக இல்லை. விவசாய நிலம் 7 ஏக்கர் இருந்தாலும் கூட விளைச்சல் இல்லாததினால் அதிலிருந்து அவருக்கு வருமானம் எதுவும் கிடைக்கவில்லை. வறுமையிலே வாடிய அவர் கண்டோபா ஆலயத்திலே வரும் வருவாயை மட்டுமே சார்ந்து இருந்தார். அந்த கோவில் நிர்வாக செலவுகளுக்கு, அந்த கோவிலுடைய வருமானம் நிர்வாக செலவுகளுக்கு சென்றது. இவருக்கு வருமானம் போதவில்லை. மகள் சபாதியின் வாழ்க்கை வறுமையில் சிக்கியது. மனைவி, 3 மகள்கள், ஒரு மகனை காப்பாற்ற கடும் போராட்டங்களை எதிர்கொண்டார். இந்த சூழ்நிலையில்தான் முதலிலே இளம் பாபாவை அவர் சந்தித்தார். ஒரு வேப்ப மரத்து அடியிலே அமர்ந்திருந்த இளம் பாபாவின் செயல்பாடுகள் மகள் சபாதியை ஈர்த்தன. ஆனால் அவர் திடீரென மாயமாகிவிட்டார்.
பாபா மீண்டும் ஷீரடிக்கு திரும்பிய போது முதலிலே மகள் சபாதி தான் அவரை பார்த்தார். மகிழ்ச்சி பொங்க அவர் ஆவோ சாய் என்று அழைத்தார். அன்று அவர் அப்படி அழைத்த பெயரே பாபாவுடன் இணைந்து சாய் பாபாவாக மாறி இன்று வரை நிலைத்து கொண்டிருக்கிறது. அவர் வைத்த அந்த பெயர் இன்றைக்கு நாம் வணங்குகின்ற நாம் அனைவரும் உலகமே அவரது பாத கமலங்களிலே கிடக்கிறது. அப்படிப்பட்ட மகான்தான் இன்றைக்கு சாதாரண பாபாவாக இருந்தவர் சாய் பாபாவாக மாறியது அவர் பெயர். அவரே ஈசன், அவரே அல்லாஹ், அவரே இயேசு. அல்லாஹ், இயேசு, ஹரிஹர தேவர் எல்லாம் அவரே ஆகிவிட்டார். அவரே சாயி பாபாவாக மாறினார். அந்த பெருமை மகள் சபாதிக்கே உரியது. அனைவரும் பாபாவோடு சேர்ந்து அவருடைய சரித்திரத்திலே இடம்பெற்ற மகள் சபாதியையும் வணங்குவோம், வாழ்த்துவோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.